இல்ல விஜய் மக்கள் இயக்கம் சார்பா வந்து நிறைய பேருக்கு என்ன செஞ்சுறாங்க? இலவச கல்வி இலவசம் கொடுக்குறாருனாக்க அது என்ன கொள்கையாது? ஏன் மக்கள்கிட்ட வறுமை இருக்கு? அதை ஒழிக்கிறதுக்கு திட்டம் சொல்லியிருக்காரா? வேலையில்லா திண்டாட்டம் ஏன் இருக்கு? அதுக்கு தீர்வு சொல்லியிருக்காரா? வேலையில்லா பையன் லட்சக்கணக்காக ஆணும் பொண்ணும் அதோட போய் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி வேலை கொடுத்து கேட்டிருக்காரு. அவரு குரல் கொடுத்திருக்காரா? அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுருப்பாரா? சொல்லுவார் அப்படி சொல்றாங்க, வருவார் இது வரைக்கும் ஏன் சொல்லல? திமுக அதிமுக யாரு? இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு காட்டி கொடுக்கக்கூடிய கட்சிகள். நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா திரு சீமான் அவர்கள் வந்து விஜய் அரசியலுக்கு வர்றது வந்து தமிழ் தேசிய ஆட்சி மலர்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். நான் என்ன சொல்றேன்னா, விஜயும் சீமானும் கூட்டறிக்கை விடட்டும், இன்னென்ன உரிமையை நாங்க வாங்குவோம். இது வரைக்கும் இந்த நீட்டை பத்தி வாய் திறந்திருப்பாரா விஜய்? நம்ம பிள்ளைகள் 23 பேர் செத்து இருக்கு. இந்த மிஸ்டர் விஜய் எல்லாம் நமக்காக இந்த ஆளுக்கு ரசிகராக இருக்காங்கல்ல பசங்க, பாலாபிஷேகம் பண்றாங்கல்ல, அவனுடைய வேலைக்காக அவனுக்கு படிப்புக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது சுண்டு வரல ஆச்சிருப்பாரா விஜய்? இல்ல அதுல தமிழ் தேசியமும் இங்க அடிபடுதுதான் அங்க பேச்சு. அவர்தான் சீமான் அவர்களும் சேர்றதுனால தமிழ் தேசியமும் இங்க வளரும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்க விஜய் எல்லாம் ஆதரிக்க மாட்டோம். Study MBBS in Armenia. Just a 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penier International. நகரம் பேசுறவங்களுக்கு வணக்கம். இன்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் பே மணிகேசன் ஐயா அவர்கள் சந்தித்து நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா அப்படிங்கிறத பேச போறோம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். அதாவது இந்த தேர்தல் அரசியல்ல பல மாற்றங்கள் நடக்குது. அப்படி நடக்கும்போது இப்ப சமீபத்துல விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதா அறிவிச்சிருக்காரு. இந்த விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு பிறகு நடிகர்கள் வர்றது அப்படிங்கிற விமர்சனம்லாம் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா? நடிகர்கள் அரசியல் பற்றி பேசும்பொழுது நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் நடிகர்களால் அது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உள்ள அரசியல் நடிகர்கள் இருக்கார்கள்ல, மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, இன்னும் பல பேர் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் அரசியல் நடிகர்கள். இந்த நடிகர்கள் ஆட்டம் சரியாக இல்லை, மக்கள் அதிருப்தி அடைகிறாங்க, அவங்க அவங்க காட்சிகள் தோல்வி அடையும் போல இருக்குது, அதிருப்தி இருக்காங்க என்று நம்ம அசல் கதாநாயகர் திரையில் இருக்கிறவங்க தோன்றி அந்த இடத்த பிடிச்சிடலாமா அப்படிங்கிறதான் வர்றாங்க. அப்போ தமிழ்நாட்டு அரசியலை வெறும் நடிப்பு அரசியலாக, போலி அரசியலாக மாற்றியவர்கள் இருக்காங்க அல்லவா, திமுக அதிமுக பல கட்சிகள். இவர்கள் தான் முதல் காரணம். அதுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு முதல் காரணம். இப்போ இவங்க எப்படின்னாக்கா, கதாநாயகனாக நடித்து களைத்து போன பிறகு அரசியல் நாயகனாக நடிக்கலாம் என்பதுதான் அவங்களுடைய திட்டம். ஆனால் விஜய் ஓய்வு, அதாவது படம்லாம் நல்லா ஓடி ரொம்ப முடிஞ்சதுக்கு பிறகு ரஜினி மாதிரி ரொம்ப லேட்டாக ஒரு 60-70 வயசுல தான் வரலையே. நல்ல படம்லாம் ஓடிட்டு இருக்கு போது நான் படத்தை நடிக்கிறது நிறுத்திட்டு இப்போ அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி இறங்குறாரு. அப்போ அவர் ஒரு நல்ல நோக்கத்தோட தானே வர்றாரு. இல்லை இப்போ விஜய்க்கு என்ன வயசு? இப்போ ஒரு 50 வயசு கிட்ட இருக்கும். 50 வயசு மேலே இருக்கும். மேலே இருக்கும். ரஜினிக்கு இப்போ ஒன்றும் ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒன்றும் குறைஞ்சி போயிடலை. பழைய தொகையிலே வாங்கிட்டு தான் பெரிய அளவுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் ஒன்றும் ஓய்வெல்லாம் அடையலை. அவர் அரசியலுக்கு வந்தால் தோற்று போயிடுமோன்னு அச்சம் வந்தது, அதனால வரல. ஆனால் தைரியமாக விஜய் வர்றாரு, தைரியமாக வர்றாரு. அது மாதிரி எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இப்போ கமல்ஹாசன் தைரியமாக வந்தார், எப்படி இருக்கார் இப்போ? அதனால் எல்லோரும் உடனே வெற்றி பெற்றோன்னு சொல்ல முடியாது. நம்ம பார்க்குறது நம்ம இதுதான் நோய் நாடி நோய் முதல் நாடி அது நினைக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்று தமிழ்நாட்டில் மட்டும் திரைப்படத்துறையினர் இப்படி ஆதிக்கம் செலுத்துவது காரணம் என்ன? வேறு இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது சினிமாக்காரவங்க கட்சி தொடங்கி நடக்கிறது வரிசையாக வந்துக்கிட்டு இருக்குமா எங்கேயாவது? நீ பாருங்க, எம்ஜிஆருக்கு அடுத்தது ஜெயலலிதாவுக்கு ஒரு சமூக இயக்கம் நடத்துனதில்லை. எம்ஜிஆராவது சினிமாவில் இருந்து திமுகவில் இருந்து அவர் அரசியல் முகம் உண்டு. அவருக்கு அரசியல் முகம் உண்டு. ஜெயலலிதாவுக்கு என்ன முகம் இருக்குது? எம்ஜிஆருக்கு வேண்டிய அம்மாங்கிறத தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு நடிகை, ஏற்கனவே பிரபலமான நடிகை. அது புரட்சி தலைவி ஆகிடுச்சு இல்லை தமிழ்நாட்டில். ஒரு ஜெயலலிதா ஒரு சமூகத்துக்கு, இயக்கத்துக்கு, அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் புரட்சி தலைவியாக ஆகக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டுடைய உளவியல், மனநிலை, ஏமாளித்தனம் சீர்குலைக்கப்பட்டிருக்கு.
இந்த சீர்குலைக்கப்பட்டதில் முக்கிய பங்கு திமுக அதிமுக தான். ஏனென்றால் திரைப்படத்தை வைத்து எல்லாம் சாதித்து விடலாம் என்ற உளவியலை உண்டாக்கியவர்கள் திமுகவினர் தான். அண்ணா சொன்னார், தணிக்கை இல்லாமல் 3 திரைப்படங்கள் எடுக்க என்னை அனுமதித்தால் திராவிட நாட்டை பெற்று தருவேன். ஒரு விடுதலை இயக்கத்தை எவ்வளவு சிறுமைப்படுத்தி கொச்சைப்படுத்தி 3 சினிமா தணிக்கை இல்லாமல் எடுத்தால் அதில் பிரச்சாரம் பண்ணி தனிநாடு பெய்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்துடுவேன் மக்களை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருந்தார் அவர் அண்ணாதுரை அவர்கள். அதுதான் அந்த பாரம்பரியம். இவங்க எல்லாம் அந்த பாரம்பரியம் தான். அவர் திரைப்படத்துக்கு கதை வசனம் எழுதினவர் அண்ணாதுரை. அது மாதிரி கருணாநிதி முழுசாக திரைப்படத்துறையிலேருந்து வந்தவர். அவர் திரைப்படத்துறையிலேருந்து அப்புறம் அரசியலுக்கு வர்றாரு. கடைசி வரலும் கதை வசனம் தான். அவர் ஒரு ப்ரொடியூசர், பட முதலாளி, அப்படி எல்லா பல வடிவங்களில் திரைப்படத்தில் உள்ளவர். அவங்க குடும்பமே அப்படி. அவங்க மகன் நடிக்க விட்டார், பேரனை நடிக்க விட்டார், பேரன் எல்லாம் பண்ணால் அந்த குடும்பமே திரைப்பட குடும்பம். அப்போ இதில் கவர்ச்சியாக பேசுறது, உண்மையை பற்றி கவலை இல்லை, நடக்குமா நடக்காதா என்றது கவலை இல்லை, கவர்ச்சியாக பேசி மக்களை கவரக்கூடியவங்க யார்? திராவிட அரசியல்வாதி திமுகக்காரவங்க அப்படி கவர்ச்சியாக பேசி கவரக்கூடியவங்க. அப்போ நம்மளும் பண்ணலாம், நம்மளும் கவர்ச்சி தானே பேசிடலாம். அப்போ இவங்க பேரில் ஒரு அலுப்பு சலிப்பு வரும்ல. நீண்ட காலமாக 60 வருஷமாக அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அது மாறி அவங்களே இருக்காங்க. அதனால் ஒரு அலுப்பு வரும். நம்ம கவர்ச்சியாக பேசி அந்த எடுத்துக்கலாம் என்று திரைப்படத்தில் உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி அரசியல் லாபம் அடைவோம் என்று வரக்கூடிய தன்னலவாதிகள் தான், சுயநல வெறியர்கள் தான். கமலஹாசனாக இருந்தாலும் ரஜினியாக இருந்தாலும் இப்போ தம்பி விஜய் வர்றேங்கிறார்ல, அவர் விஜயாக இருந்தாலும் அவர்கள் தான். அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்கள் இவங்களை நம்ம எப்படி ஏமாத்திக்கலாம்? இல்லை, ஆனால் நீங்கள் கமலஹாசன் ரஜினி போன்றவர்கள் வயதான பிறகு ஒரு கட்சி ஆரம்பிக்குன்னு சொல்லி தொடங்குறாங்க. விஜய் தான் ஒரு சூப்பர் ஸ்டாரா திகழ்ந்துட்டு இருக்கும்போதே கட்சி ஆரம்பிக்கிறேன். இப்போ அவருக்கு நடிக்கலன்னு சொல்றாரா? நடிப்பு முடிக்கிறேங்கிறாரு. இதை கடைசியில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அரசியல் இறங்குறாரு. நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அரசியல் இறங்குறாரு. அரசியல்னா இந்த நடிப்பு, மேடை நடிப்பு, அரசியல் நடிப்பு இன்னும் சிறப்பா இருக்கும், இன்னும் சூப்பர் ஸ்டாரா தன்னை மாத்தி விடும் அப்படின்னு விஜய் நினைக்கலாம். திரை நடிப்பை விட மக்கள்கிட்ட நேராக நடிக்கிறது நம்மளை இன்னும் சூப்பர் ஸ்டாராக மாற்றிடும். அதனால் இது ஒரு ப்ரொமோஷன், நடிப்புலேயே ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு விஜய் நினச்சிருக்கலாம். புரியுதுங்களா? தொண்டு செய்ய வந்தார்னா இது வரைக்கும் அவர் செஞ்ச தொண்டு என்ன? இல்லை, விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நிறைய பேருக்கு என்ன செஞ்சுறாங்க? இலவச கல்வி, இலவசம் கொடுக்குறாருனாக்க அது என்ன கொள்கையாது? அவர் தர்மகர்த்தாவா? ஏன் மக்கள்கிட்ட வறுமை இருக்கு அதை ஒழிக்கிறதுக்கு திட்டம் சொல்லியிருக்காரா? வேலையில்லா திண்டாட்டம் ஏன் இருக்கு அதுக்கு தீர்வு சொல்லியிருக்காரா? வேலையில்லா பையன் லட்சக்கணக்காக இருக்க ஆணும் பொண்ணும் அதோட போய் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி வேலை கொடுத்து கேட்டிருக்காரு. அவரு குரல் கொடுத்திருக்காரு. அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுருப்பாரா? சொல்லுவார் அப்படின்னு சொல்றாங்க, வருவார். இது வரைக்கும் ஏன் சொல்லல? திரைப்பட நடிகர் கொடுக்க அறிக்கை விடக்கூடாதுன்னு இருக்கா? இப்ப இவர் இருந்தாரு கர்நாடகத்துல ராஜகுமார், சூப்பர் ஸ்டார், கட்சி அரசியல் வர மாட்டாரு. அந்த இனம் என்றால் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாரும் போய் மதிப்பானுங்க, குரல் கொடுப்பாரு, நமக்கு எதிராக இருப்பாரு, அது வேற. அதனாலதான் வீரப்பன் கன்னடருக்கு ஆதரவா இருப்பாரு. கன்னடருக்கு இருப்பாரு. அதனாலதான் வீரப்பன் அவரை கைது பண்ணி கூட வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அது போட்டோம், எல்லாரும் மதிப்பாங்க. இந்த ஆட்கள், இந்த மிஸ்டர் விஜய் எல்லாம் நமக்காக வேலையில்லா திண்டாட்டத்தில் பாடுற பிள்ளைகள், இந்த ஆளுக்கு ரசிகராக இருக்காங்கல்ல பசங்க, பாலாபிஷேகம் பண்றாங்கல்ல, அவனுடைய வேலைக்காக, அவனுக்கு படிப்புக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது சுண்டு வரல ஆச்சிருப்பாரா விஜய்? இப்ப நீ எதுக்கு வர்றேங்கிறேன்? உனக்கு ப்ரமோஷனுக்கு வர்ற, திரைப்படத்தில் நடிச்சு உனக்கு அழுத்து போச்சு. அதனால மக்கள்கிட்ட நேரம் நடிச்சு அரசியல் தலைவராக வரணும், போய் பிரதமர்கிட்ட கை கொடுக்கணும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிட்ட கை கொடுக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், இப்போ ஐஜி எல்லாம் டிஜிபி சல்யூட் அடிக்கணும், கலெக்டர் சல்யூட் அடிக்கணும், அப்படி ஒரு பதவி வேணும் என்ற காமம், ஒரு அதிகார காமத்தினால்தான் விஜய் போன்றவர்கள், ரஜினிகாந்த் போன்றவர்கள்லாம் திரைப்படத்திலேருந்து இங்கே வந்துடுறது. வேற எதுவும் கிடையாது. நீங்க விஜய் இப்படி பாக்குறீங்க. ஆனா நிறைய தமிழ் தேசியவாதிகள் விஜய் வர்றது தமிழ் தேசியத்துக்கு இல்ல தமிழர்களுக்கு ஒரு தமிழன் அதிகாரத்தை வர்றது நல்லதுதான் நினைக்கிறாங்க. என்ன தமிழனுக்காக குரல் கொடுத்துருக்காருன்னு கேட்கிறேன். ஒரு தமிழனா, தமிழீழத்து தமிழர்கள் என்ன அழிக்கப்பட்ட பொழுது விஜய் கொடுத்த குரல் என்ன? 1.5 லட்சம் பேரை படுகொலை பண்ணாங்க. விஜய் கொடுத்த குரல் என்ன? அந்த நேரத்தில் எதுவும் குரல் கொடுக்கலங்கிறீங்க? எனக்கு தெரியல, கொடுத்திருந்தா சொல்லுங்க. அவருக்கு என்ன கொடுத்தாரு? தமிழ் மொழி ஆட்சி மொழியாகணும், இந்தி இங்க திணிக்கக்கூடாது, சமஸ்கிருதம் திணிக்கக்கூடாது, ஆங்கில ஆதிக்கம் கூடாது என்றைக்காவது பேசியிருக்காரு. அதை ஒரு தமிழன் எதுக்கு வர்றான்? டெல்லிக்கு தமிழனை காட்டி கொடுக்க வர்றான். ஏற்கனவே டெல்லிக்கு காட்டி கொடுக்குற கட்சிகள் தான் திமுக அதிமுகலாம். யாரு? இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு காட்டி கொடுக்கக்கூடிய கட்சிகள். தமிழ் இனத்தை வைத்து தமிழனுக்கான இருப்பது போல் நடிச்சுக்கிட்டு காட்டி கொடுக்குற கட்சியெல்லாம் அவெல்லாம் அம்பலமாயிலாம் அல்லது கலைச்சி போயிட்டாங்க. மக்கள் பார்த்து அழுத்து போயிட்டாங்க. அதனால் புது நடிகனா நம்ம காட்டி கொடுக்கலாம், நமக்கு ஒரு அந்தஸ்து வரும், முதலமைச்சருங்கிற அப்படி வரும்,
பெரிய பெரிய அதிகாரம் சொல்லிட்டு இருப்பான், வெளிநாட்டு தூதர் வந்து பார்ப்பான் என்ற அந்த ஆசை விஜய்க்கு அந்த ஆசை வந்தது. மிஸ்டர் கமல்ஹாசனுக்கு அந்த ஆசை வந்தது. ரஜினிகாந்துக்கு அந்த ஆசை வந்தது. அந்த காமத்தை தீர்த்துக்கிறதுக்கு வர்றாங்க அவங்க. இந்த பொழுது நமக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபா பணம் இருக்குது, 100 கோடி 200 கோடி ஒரு படத்துக்கு வாங்குகிறோம், அழுத்து போச்சு. அந்த வாங்கி குவிச்சு எங்கே கிடக்க தெரியல அந்த பணம்லாம் அழுத்து போச்சு. அப்போ இந்த பவர் வேணும். அங்கேயும் நல்லா கொள்ளையடிக்கலாம். சினிமாவில் நடித்து கஷ்டப்பட்டு கொள்ளையடிக்கிறத விட முதல் மந்திரி ஆகி நிறையா கொள்ளையடிக்கலாம். வாய்ப்பு இருக்குது. யாருமே கேட்கலாம், அவனே கொடுத்துருவாங்க. அதிகாரி எல்லாம் பழக்கப்பட்டு போயிட்டாங்க. கட்சி அமைப்பு எல்லாம் வந்து அது பாட்டில் வரி வசூல் மாதிரி, இப்போ ஜெயலலிதா தான் உருவாக்குனாங்க. வரி வசூல் மாதிரி லஞ்சம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த மாதிரி தான் கருணாநிதி பின்பற்றினார். இப்போ எல்லாரும் பின்பற்றிட்டு இருக்காங்க, ஸ்டாலின், எடப்பாடி எல்லாம். அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஆசை, அதிகார ஆசை, வருமானமும் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் திரு சீமான் அவர்கள் வந்து விஜய் அரசியலுக்கு வர்றதை வந்து ஐம் வெயிட்டிங்கிறாரு. அதே போல் வந்து 2 பேரும் கூட்டணியாக 2026 தேர்தலில் சந்திக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இது 2 பேரும் இணைகிறது வந்து தமிழ் தேசிய ஆட்சி மலர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விஜய் கூட சீமான் கூட்டணி அமைச்சா தமிழ் தேசிய ஆட்சி அமைன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ம அணுகிறது? இல்லை, அது என்னன்னு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, விஜயும் சீமானும் கூட்டறிக்கை விடட்டும். இன்னென்ன உரிமையை நாங்கள் வாங்குவோம், வந்து கல்வி மாநிலத்துக்கு வரணும், விவசாயம் மாநிலத்துக்கு வரணும், ஜிஎஸ்டியை ரத்து பண்ணணும், நீட்டை ரத்து பண்ணணும், இது மாதிரி மாநிலத்துக்கு தன்னாட்சி வேணும் என்று விஜயும் சீமானும் கூட்டறிக்கை விட்டு முயற்சி பண்ணாங்கன்னா நடக்கட்டும், பரவாயில்ல. இது வரைக்கும் இந்த நீட்டை பற்றி வாய் திறந்திருப்பாரா விஜய்? நம்ம பிள்ளைகள் 23 பேர் செத்து இருக்கு, ஆணும் பொண்ணும் செத்துருக்கு நீட்டுனால, தற்கொலை பண்ணிக்கிட்டு. அனிதா வீட்டுக்கு போயிருக்காரு. அனிதா வீட்டுக்கு போயிருக்காரு. போயிட்டு இருக்காரு. இப்போ நீட் வேணான்னு கேட்டிருக்காரா? அரசு கோரிக்கை வச்சிருக்காரா? ஒரு நாளைக்கு ஒரு உண்ணாவிரதம் இருக்கலாம்ல, சென்னையிலேயே நீட்டை ரத்து பண்ணுங்க அப்படின்ட்டு அமைதியாக உண்ணாவிரதம் இருக்கலாம்ல, எந்த ஆர்ப்பாட்டமும் வேண்டாம், இருந்திருக்காரா? ஏன் அனிதா வீட்டுக்கு போய் துக்கத்துக்கு போய் ஆதரவு திரட்டுறதுன்ற வியாபார உத்தியை தவிர அந்த அனிதாவுடைய இதுலேருந்து நீ என்ன லட்சியத்தை எடுத்துக்கிட்ட, என்ன பேசுன? ஒரு வார்த்தை அவர் பிறந்த நாளில் நீட்டை ரத்து பண்ணுங்க, ஜிஎஸ்டி வேண்டாம், மாநில உரிமைகளை கை வைக்காதீங்க என்று சொன்னது உண்டா? அப்படி இல்லாத நபர் இப்போ வர்றாருனாக்க இது ஒரு தனிநபர் லாபமும் ஒரு அதிகார வெறியும் இல்ல. அதுல தமிழ் தேசியமும் இங்க அடிபடுதுதான் அங்க பேச்சு. சீமானவர்களும் சேர்றதுனால தமிழ் தேசியமும் இங்க வளரும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்க வந்து விஜய் எல்லாம் ஆதரிக்க மாட்டோம். அது அவரு விருப்பம். அது சீமான் விரும்புறாருன்னா அது அவருடைய விருப்பம். நாங்க இந்த விஜய் அரசியலுக்கு வரதெல்லாம் விரும்பவே மாட்டோம். ஏன்னா நீ ஏற்கனவே தமிழனுக்கு ஒரு நடிகருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் மகன், அவன் ஒரு குடிமகன் தானே. அரசியல் நடத்தலாம், எது வேணாலும் யார் வேணாலும் நடத்தலாம். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. நீ நடிக்க வருகிறாய், தமிழன் தமிழச்சியை ஏமாற்ற வருகிறாய். ஏற்கனவே ஏமாத்தி எடுத்துருக்காங்க. ஸ்டாலின், எடப்பாடி போன்ற பல ஆட்கள் இருக்கு. நான் பேர் சொல்லலை. பல அரசியல் நடிகர்கள் இருக்காங்க இங்கே. அரசியலை தொழிலாக வச்சுருக்காங்க. நிறைய கட்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அதில் போட்டி போட்டு நம்ம ஜெயிச்சாலான்னு நீ நடிக்க வர்ற புதுசா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நான் இப்போ எனக்கு ஞானோதயம் வந்திருக்கு, அல்லது புதிய மனசுக்குள்ளேயே இருந்தது எல்லா லட்சியமும். இந்தா சொல்கிறேன், கட்சி ஆரம்பிக்கிறது என்ன கொள்கை சொல்லியிருக்காரு இருந்தாலும்? இல்லை, இதுவரையும் சொல்லலை. வாழ்த்து மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, இதுவரையும் சொல்லியிருக்காரா? இன்னென்ன நோக்கங்களுக்கான கட்சி ஆரம்பிக்கிறேன்னு? இது கூட அறிவிக்காத ஆளை கட்சி ஆரம்பின்னு சொல்றது எவ்வளவு வெக்கம் கிட்டதுங்க. அது எதிர்பார்க்க இந்த பையன், நம்ம பையங்க. ஆனா யாரு நம்ம பையன்? யாரு அவங்க? கொள்கை அறிவிக்காத விஜயோட கூட்டணி செய்யறதுக்கு பல கட்சிகள் காத்துட்டு இருக்கு. சீமான் அவருக்கு ஆள் ஓட்டு இருக்குல்ல, அவருக்கு பக்தர் கோடி இருக்காங்கல்ல, பாலபிஷேகம் பண்ண பசங்க இருக்காங்கல்ல, ஆணும் பொண்ணு இருக்குல்ல. விஜய்க்கு மார்க்கெட் இருக்கு. டார்கெட் என்ன உங்களுக்கு? பதவி தானே. அப்போ மார்க்கெட் இருக்காளுங்க. அவருக்கு ஒரு லட்சக்கணக்கான ஓட்டை கொண்டு வரு, எல்லாம் சேர்த்தோம்னா எல்லாம் பண்ணலாம் நினைக்கலாம். நான் கொள்கை அரசியல்னாக்க வந்து அவர் இதுவரைக்கும் ஏதாவது கொள்கை பேசியிருக்காரா? இல்லை, இதுவரைக்கும் கொள்கை எதுவும் பேசுனீங்க. அப்படி கொள்கையே பேசாதால அரசியலுக்கு வரணும் பேசுவாரு. இங்க பாருங்க, முதல்ல சிந்திங்க. வெக்கங்கட்டத்தனம். இந்தியாவில் எங்கேயாவது நடிகன் கட்சி வைக்கிறது இருக்கா? இந்தியாவினுடைய திரைப்பட உலக தலைமை பூமி வந்து மகாராஷ்டிரா, பம்பாய். அங்க வச்சிருவானா? அங்க இருந்த ஹீரோ தான் அமிதாப் பச்சன். ராஜீவ்காந்தியோட ஒன்னா படிச்ச பையன்னு நண்பர்கள் அவங்கெல்லாம். அவரை மக்களவை உறுப்பினர் ஆக்கினார் ராஜீவ் காந்தி. அவரை கொடைச்சல் கொடுத்த அந்த ஆளு அந்த 5 ஆண்டு முழுசா அந்த ஆளு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். அரசியலுக்கே வரலன்ட்டு போயிட்டான். சூப்பர் ஸ்டார், ரஜினியை விட அதிக சூப்பர் ஸ்டார். என்ன ஆல் இண்டியா லெவலில் உள்ள ஆளு, இன்டர்நேஷனல் உள்ள ஆளு விரட்டிட்டாங்க. என்டி ராமாராவ் இங்க வந்து எம்ஜிஆர் பாட்டு கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியெல்லாம் வந்தாரு. சாயம் வெளுத்து போச்சு. அவன் கட்சிக்காரனே ஆளை போடா வீட்டுக்குன்னு அவன் மருமோனே சந்திரபாபு நாயுடு எல்லாம் கதறிட்டு வீட்டுக்கு போட்டு விரட்டி விட்டு நொந்து நூலாய் செத்தார் என்டி ராமாராவ். ஆனா அதே சந்திரபாபு நாயுடு தான் பவன் கல்யாணோட கூட்டணி சேர்ந்து இப்ப ஆட்சி ஜூனியர் பார்ட்னர். பவன் கல்யாணம் வர முடியாது. அது இன்னொருத்தர் காங்கிரஸ் இருந்தாரு ஞாபகம், நடிகர் கட்சி வச்சு போயிட்டாரு ஞாபகம் இருக்கா? சிரஞ்சீவி தனியால நின்று கட்சி நடத்த முடியல, காங்கிரஸ் வச்சு வந்துட்டாரு. கேரளாவில் நம்ம எம்ஜிஆர், என்டி ராமாராவ் எல்லாம் கட்சி ஆரம்பிச்ச உடனே பிரேம் நசீர் கட்சி ஆரம்பிக்கணும்னு அறிவிச்சாரு. திரைப்படத்துறையினர் தான் முதல்ல ஏத்தாங்க மலையாளிகள். தப்பு, லட்சியம் இல்லாமல் வியாபார அரசியல் பண்ணக்கூடாதுன்ட்டு திட்டத்தை கைவிட்டேன்னு அறிவிச்சாரு.
இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலங்க நடிகர்கள் வரிசையாக வர்றான்? எம்ஜிஆர், நடிகை வந்து ஜெயலலிதா, விஜயகாந்த், கமலஹாசன், இப்போ இப்போ ஒரு விஜய் வர்றாரு, இன்னும் இவனுங்க விஷால் எவனா வர்றாங்கிறான். நீங்கள் ஏன்னா சரத்குமாரா கட்சி ஆரம்பித்து தோத்து போயிட்டாப்புல சரத்குமார், இத்தனை நடிகள். அப்போ தமிழச்சி ஒரு ஏமாளி கும்பல், ஒரு பொறுப்பற்ற கும்பல், அக்கறையற்ற கும்பல், இதை யார் வேணாலும் வளர்ச்சிக்கலாம் என்ற நிலை தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இந்த அசிங்கம் இல்லை. திரைப்படத்துறையினர் அவன் களைச்சி போய் நடித்து களைச்சி போயிட்டான்னா வயசாகிட்டாக்க ஒரு இப்போ இவரே 30 வருஷத்துக்கு மேலே நடிச்சிட்டார்ல விஜய், போதும்னு நினைக்கிறார். அவர் நடித்து களைச்சி போயிட்டார்னா அடுத்தது எங்கன்னா அரசியல். ஏன்னா அரசியல் ஒரு லட்சியம், மக்களை திரட்டு போகிறது, மக்களுடைய வாழ்வியல், அது ஜனநாயகம், உரிமை, எவ்வளோ பிரச்சனை இருக்குது அரசியலில். அதை போய் கையில் எடுக்கிறாங்க. அவ்வளோன்னாக்க தமிழச்சி தன்னைத்திறனாக இது பண்ணிக்கணும். நீ எவ்வளோ ஏமாளியாக இருக்கிற, எவ்வளோ அற்பத்தரத்தில் இருக்கிற நீ. அதனால தான் இந்தியாவில் வேறு எங்கேயும் பிற்போக்கு மாநிலங்கள் ஊபி, பீகார், மத்திய பிரதேசம், சினிமாவுக்குன்னு இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா எங்கேயும் நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்க முடியல தமிழ்நாட்டை தவிர. ஒரு குஷ்பு என்ற நடிகைக்கு கோயில் கட்டினவன் யாரு? தமிழ்நாட்டில் தான். பாலாபிஷேகம் பண்ணுறாங்களே விஜய் பேனருக்கு, ரஜினிகாந்த் பேனருக்கு, எங்கே பண்ணுறான்? இந்தியாவில் எங்கேயும் பண்ணுறான்னா கேடுகட்ட. இதுக்கெல்லாம் ஆரம்பம் திராவிட அரசியல். இவ்வளவு மலினப்படுத்தி சீரழித்து சிறைப்படத்தை காட்டி 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 ஏமாத்தி வந்தது திமுக, அடுத்தது அதிமுக. அதனுடைய தீய விளைவுகள்லாம் இன்னைக்கு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறதும், விஷால் கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறதும், இன்னும் யாரும் நான் வர்றேன் நீ வரேன்ட்டு வர்றதும் இந்த கேடு இருக்கு. இதுல இருந்தாவது நம்ம இளம் பிள்ளைகள் தமிழச்சி சிந்திச்சு இவ்வளவு மோசமா நம்ம இருக்கோம், நம்ம பெற்றோர் இருக்காங்க, நம்ம மக்கள் யாரும் நம்ம ஆளுகள் தானே இப்படி இருக்காங்க, இதை வந்து மாற்றி ஆகணும். இது என்ன புறம்போக்கு நிலமாடா எல்லாரும் ஏற்கட்டி விழுவுறதுக்கு தமிழ்நாடு? எவனும் கட்சி ஆரம்பிக்கிற கொள்கை இல்லை, லட்சியம் இல்லை. திடீர்னு வந்து மார்க்கெட் இருக்கு எனக்குன்னா வருவானா? ஒரு ரசிகர் மன்றத்தை இப்படி ரசிகர் மன்றத்தை மெயினாக எங்கேயாவது வச்சுட்டு இருக்காங்களா? ஒரு அரசியல் மாதிரி அவர் தான் தலைவர் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. இதை தந்திரனாய் செய்து கொண்டு தன்னை திருத்திக் கொள்ளக்கூடிய நேரம் இதுதான். அப்படி ஒரு வேட்டையாடுவதற்கு வருகிற நபர் தான் விஜய். தமிழனா இருக்கலாம், தமிழன் எங்க மக்களை வேட்டையாடினா விட்டுட்டு போமா? இல்ல, அவர் பேரு தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பாரா? கொடுத்தாரான்னு கேட்குறேன். இது வரைக்கும் என்ன கொடுத்தாரு அதை கேளுங்க. ஏன் கொடுப்பாரா கிடுப்பாரான்னு கேட்கணும். இதுவரைக்கும் கொடுத்தாரா? நம்ம இனம் அழிஞ்ச போது குரல் கொடுத்தாரா? இது வரைக்கும் என்னைக்காவது கட்சி ஆரம்பிச்சு சொன்ன பிறகு என்னென்னது வேண்டாங்க, இதெல்லாம் வேண்டாம், மாநிலத்துக்கு இந்த உரிமையெல்லாம் வேணும்னு சொல்லியிருக்காரா? எந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் ஏதாவது சொல்லியிருக்காரு? அரசுகிட்ட கேட்டிருக்காரா? சொல்லுவாருன்னு சொல்றாங்க. சொல்லுவாரு. அந்த அவன் சொல்லாதால நீ சொல்லுவார்னு எதிர்பார்க்குறீங்க. அப்ப எவ்வளவு கையாளாகத்தனமா, எவ்வளவு ஏமாந்தத்தனமா, தொண்ணாந்தத்தனமா தமிழச்சி இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. சொல்லாதவர் சொல்லாத போய் மந்திரம் பண்ணுங்க, வேப்பலை கொண்டு போய் அடிச்சு மந்திரம் பண்ணி கேளுங்க. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க சாமின்னு காலில் கும்பிட்டு சொல்லுங்க, விஜய் காலில் சொல்லுங்க சாமின்ட்டு. அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? ஆமா, அவர் அரசியலுக்கு வரலாம். எப்படிங்க வரலாம்? விஜய் ரசிகராரு, அவன் நடிகருக்கு ரசிகராரு, அரசியலுக்கு வராதேன்னு சொல்லணும். மலையாளி சொன்னால. ஆனா இப்ப சமீபத்துல உள்ள 2024 தேர்தல் வந்து சுரேஷ் கோபி அங்க ஜெயிச்சிருக்காரு. அதே கேரளாவில் வந்து நடிகர்கள் வந்து தேர்ந்தெடுக்க முடியும். இந்த மாதிரி ரசிகர் மண்டலம் வச்சு இல்லை, பாஜக கொள்கை சொல்லி ஜெயிச்சிருக்காரு. இப்போ நடிகர் அரசியலில் பதவி இருக்கக்கூடாது, அவரோட ரைட்டிலே இருக்கு. இந்த சினிமா கவர்ச்சியெல்லாம் கிடையாதுங்க, பாஜக கொள்கை. அதனால யாருமே வர வேண்டாம்னு சொல்லலையே. இப்போ கொள்கையோட வாங்க, கொள்கையோட வா. அவருக்கு பாஜகவுக்கு இந்துத்துவ கொள்கை, ஆரியத்துவ கொள்கை இருக்கு, அதை வைக்கிறான், அதை ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கிட்டா வர்றாங்க. உனக்கு என்ன கொள்கை இருக்குன்னு தான் கேட்குறேன். அந்த சுரேஷ் அவர் என்ன சுரேஷ் கோபிக்கு ஒரு கொள்கை இருக்குங்க, ஆரியத்துவ கொள்கை, இந்துத்துவ கொள்கை. உனக்கு என்ன கொள்கை இருக்கு? இங்க பவன் கல்யாணம் ஜெயிச்சிருக்காரு, பவன் கல்யாணம் 20 எம்எல்ஏ கிட்ட ஜெயிச்சிருக்காரு. அவர் அந்த தெலுங்குக்காரங்களுக்கு பேசியிருப்பார். அவர் நமக்கு தெரியல, தெலுங்குக்காரங்களுக்கு தெலுங்கு உரிமைக்கு பேசியிருப்பாரு. அவர் பேசியிருப்பாரு. ஒரு ஊழலை எதிர்த்து குரல் கொடுத்தது உண்டா விஜய்? அந்த பவன் கல்யாணம்னா ஒரு ஊழலை எதிர்த்திருப்பாரு. அந்த பையன் அந்த முதல் மந்திரியை தோத்து போயிட்டாரு. அவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தானே ஆண்டது, ஜெகன்மோகன். அவருடைய சர்வாதிகாரத்தை, எதேச்சாதிகாரத்தை, ஊழலை எதிர்த்த நபர் இந்த பவன் கல்யாணம்லாம். விஜய் எந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்தாரு? ஜெயலலிதா சர்வாதிகாரத்தை எதிர்த்தாரா? மு.க. ஸ்டாலினுடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்துட்டு இருக்காரா? குடும்ப அரசியலை, வாரிசு அரசியலை எதிர்த்துட்டு இருக்காரா? அங்க வந்து ராஜசேகர ரெட்டியுடைய மகன், அவர் முதல்வர், இந்திய காங்கிரஸ் முதல்வராக இருந்தார், ராஜசேகர ரெட்டி. அவருடைய மகன் தான் ஜெகன். அப்போ அவருடைய அரசியலை வச்சு அந்த பையன் வந்து பண்ணாரு. கொஞ்சம் எதேச்சாரமாக நடத்தாஇருந்தாலும் பல கோளாறு சொல்றாங்க. அதை எதிர்த்தாங்க. விஜய் ஸ்டாலினுடைய குடும்ப அரசியலை எதிர்க்கிறாரா? ஆனா திமுக வந்து விஜய் வர்றது வந்து ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறாங்க. யார் ஸ்டாலின் எதிர்க்கிறாரா? இல்ல, இன்டெரக்ட் திமுக உடன்பிறப்புகள் வந்து என்னன்னா விஜய் அரசியலுக்கு வர்றதை தீவிரமா எதிர்க்கிறாங்க. விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது, ஸ்டாலினோட கூட்டு சேர மாட்டாருன்னு இருப்பாங்க.
கூட்டு சேர்ந்தா ஆதரிப்பாங்க. அதுக்கு என்ன இருக்கு? ஸ்டாலினோட கூட்டு சேராம அப்ப விஜய் வந்து திமுக எதிர்ப்பாருங்கிறது அவங்க நம்புறாங்கல்ல, நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. திமுக எதிர்ப்பான கொள்கை அடிப்படையில் இல்லை. நான் போய் ஸ்டாலினுக்கு ஜூனியர் பார்ட்னராக இருந்தால் வளர மாட்டேன். எனக்கு தொழில் தந்திரம் பத்தாம போயிடும். தொழில் தந்திரம் பத்தாது. ஸ்டாலின்கிட்ட உடனே போனால் ஜூனியர் பார்ட்னராக இருக்கணும். சமமாக யார்ட்டாவது பார்ட்னராக இருக்கலாம். நம்ம எடுத்த எடுப்புலேயே போய் ஜூனியராக போயிட்டோம்னாக்க தொழில் வளராது, நம்ம தொழில் எடுபடாது, மோசடி தொழில் எடுபடாது அப்படின்னு அவர் தந்துடும். ஒரு பாப்புலராக உள்ள வந்து நம்மளோட கூட்டு சேராமல் வேற யாரையோ தேட்டி எடுக்கிறான், நம்மளோட கூட்டு சேரா சேர்த்துக்கும், நம்மளோட கூட்டு சேராதவனை எதிர்க்கணுங்கிறது அவங்க தந்துடும், திமுக தந்துடும். இது என்ன கொள்கை பிரச்சனை ஒன்றும் இல்லை, மக்களை ஏமாத்துறதுல உள்ள செயல் உத்திகள், அவ்வளோதான் ரெண்டு பேருக்கும். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சரி மிக்க மிக்க நன்றி. வணக்கம். நன்றி நன்றி தம்பி.